வணக்கம் நண்பர்களே, நான் தளவாய் மாடசாமி ஃப்ரம் தென்காசி. நான் ஒன்று சொல்லட்டுமா? அப்படியே தூக்கமாக வருது அப்படின்னு சொன்னால் என்ன ஒரே சோம்பேறியாக இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தூக்கம் அது ஒரு மூளையை சார்ஜ் செய்து கொள்வதற்கான ஒரு சின்ன இயற்கையால் கொண்டு வரப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். தூக்கம் பல புராணங்கள் எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் தூக்க புராணம் என்று ஒருவரும் எழுதி வைத்ததாக நமக்கு தெரியவில்லை. தூக்கம் மிகச்சிறந்த ஒரு அற்புதமான விலை மதிக்க முடியாத ஒன்று. பலர் அதை பெற்றுக்கொள்வதற்காக கார்களில் பயணம் செய்வது, இரவு நேரங்களில் பாடல்கள் கேட்பது, ஏதேதோ புத்தகம் படிப்பது, இந்த தூக்கத்தை வரவழைப்பதற்கு பல வழிமுறைகளை அவர்கள் கையாளுகிறார்கள். ஆனால் படுத்தவுடன் தூக்கம் என்பது ஒருவருக்கு கிடைத்து விட்டதென்றால் அவருடைய உடல் 100% நலமாக இருப்பதாக சொல்கிறார்கள். அப்படி என்றால் மாத்திரை எடுத்துக்கொண்டவர்கள் கூட படுத்தவுடன் அவர்களுக்கு தூக்கம் வந்துவிடத்தான் செய்யும். எப்படி என்று நமக்கு தெரியவில்லை. உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கிறது? படுத்தவுடன் தூக்கம் வருகிறதா? அது உங்களுடைய உடல் சார்ந்த அல்லது உங்கள் மனம் சார்ந்த கேள்வி. காலை பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடிய வேண்டும். இரவு பொழுது மனச்சிக்கல் இல்லாமல் முடிய வேண்டும். அப்படின்னா நமக்கு தூக்கம் கொஞ்சம் உடனே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி, இது மனிதர்களுக்கு மட்டும்தான் தூக்கமா அப்படின்னு சொன்னால் எல்லா தாவரங்கள் உட்பட அனைத்துக்குமே தூக்கம் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்திலேயே அதிகமாக தூங்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டால் இந்திய கரடிகள் தான் தூங்குதான். அதுலேயும் இந்திய கரடிகள் தான் இருக்குது. யானை அவ்வளவு மிகப்பெரிய உருவமாக இருக்குது. ஆனால் அதிகபட்சம் 2 அல்லது 3 மணி நேரம் தான் தூங்குவாங்க. எப்படி பாருங்க, அது அவ்வளவு நேரம் தூங்கிட்டு எவ்வளவு அதாவது சுவிட்சமாக இருக்குது. சில நேரத்தில் அது பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது, சுவிட்சமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஊர் பகுதிகளெல்லாம் சொல்லப்போனால் எங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் ஒரு 150 தென்னை மரத்தை அடித்து ஒடிச்சிருச்சுங்க. ஆனால் அது பகல் நேரத்தில் வர்றதில்லை, நைட்டு தான் வருது. எல்லாம் இன்னும் 1 வருஷத்தில் பலன் தரக்கூடிய மரங்கள். அது அவ்வளவையும் என்னெல்லாமோ பாதுகாத்திருக்கோம், சோலார் வேலிலாம் போட்டு பாதுகாத்திருக்கோம். அதுக்கு ஒரு தூக்கம் வந்திருக்கக்கூடாதா? மரங்கள் தப்பிச்சிருந்துருக்குமே. மொத்தத்தில் எங்கள் இடத்துல சித்தப்பா பெரியப்பா அப்படி எல்லாருடைய அந்த எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஒரு 700-800 மரங்கள் வரைக்கும் போயிடுச்சு. சரி, இது நான் இன்னைக்கு சொல்கிறேன். இதனுடைய பதிவை பின்னால் ஒரு நாள் கேட்கும்போது அது அப்போ நடந்ததா நீங்கள் யூகிச்சிடக்கூடாது. பட் இன்றைய நாளில் நான் உங்களோட தூக்கம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும்போது யானைகள் இவ்வாறு தொந்தரவு தருகிறது. அப்படி என்றால் ஒரு 7-8 மணி நேரம் தூங்கினால் இரவு பொழுதில் நமக்கு தொந்தரவு தராமல் இருந்திருக்கும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். நான் முயல் தூக்கம் இருக்கு பாருங்க, அதெல்லாம் அப்பப்போ தூங்குமாங்க, முழிக்குமா, அப்பப்போ முழிக்குமா, தூங்குமா, முழிக்குமா. இப்படி ஒரு தூங்க ஆரம்பிச்சிச்சுன்னா 20 முறை தூங்கி முழிச்சு சார் அதான் முயல் தூக்கம் அப்படின்னு சொல்றாங்க. பல்கல பறவைகளும் தூங்குது. குதிரைகள் நின்றுக்கிட்டே தூங்குமாங்க. சரியா? அதுக்கப்புறமா எறும்புகள் இருக்கு பாருங்க, அது தூங்க போச்சுன்னு சொன்னால் யாரும் தொந்தரவு தந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த எறும்புகளுடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த புற்று, அதை மண்ணால் அடைச்சிட்டு தான் உள்ள தூங்குமா. தூங்கி எந்திரிச்ச உடனே அதுவும் கெட்டாவி விடுமா, ஹா அப்படிமாங்கல்ல. ஆமாம், அதுக்கும் கனவு வருமா. புரியுதா? குருவிகள்லாம் கூட கனவு கண்டு தூங்குமா பார்த்துக்கோங்க. எறும்புகளுக்கும் கனவு வருமா. ஒருவேளை அந்த கூட்டத்திலையும் த்ரிஷாவும் நயன்தாராவும் இருக்காங்களோ என்னமோ தெரில. சரி, நான் த்ரிஷா நயன்தாராவெல்லாம் நான் யோசிக்கல, நான் என்னுடைய ஒய்ஃபை தான் யோசிக்கிறேன்.
ஓகே, அதனால் கனவுல என் ஒய்ஃப் தான் வரணும் கண்டிப்பாக. எனக்கு பக்கத்தில் இருக்கேன்னு இருக்காங்க, அதனால் நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் ரெக்கார்ட் பண்ணுறேன், நான் ஒரு ரூமில் இருந்து பண்ணுறேன், அவங்க வேறு ஒரு இடத்துல இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் யூடியூப்பில் கேட்பாங்கல்ல அப்படின்ற சந்தோஷம் ஒரு கேள்வி வருது உங்களுக்கு. இல்லைன்னா கூட நிச்சயமாக சொல்லுவேன் கண்டிப்பாக. கனவில் அவங்க தான் வரணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோன்னா, வண்டுகள் கூட தூங்கும். அதாவது சில வண்டுகள் இருக்காங்க, மலர்கள்ல இருந்து அந்த வண்டை துரத்தி விட்டாச்சுன்னா கூட துரத்தி விட்டாச்சுன்னா கூட அந்த வண்டுகள் கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி அதே இடத்துக்கு வந்துருமாங்க. அது ஸோ எப்படி அது போயிட்டு திரும்பவும் அதே மாதிரி வந்துடுது? தூங்குறதுக்காகத்தான் தனியாக போகும், ஆனால் அதை கலைச்சி விட்டா கூட திரும்ப எந்த மலரில் இருந்துச்சோ அந்த மலருக்கே திரும்ப அது வந்துடும். சரி, இப்போ அதே மாதிரி இன்னும் சில வண்டுகள் இருக்கான், அது ஒன்னா சேர்ந்து ஒரு 10 வண்டுகள் ஒன்னோட ஒன்று கோர்த்து 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 ஒரு பந்து மாதிரி தூங்குமா. அதில் ஆண் வண்டுகள் தனியாக பந்து மாதிரி சேர்ந்து தூங்கும், பெண் வண்டுகள் தனியாக பந்து மாதிரி சேர்ந்து தூங்கும். எப்படி? இறைவனுடைய படைப்பில் அல்லது இயற்கையினுடைய படைப்பில் ஆச்சரியமான விஷயங்களா இருக்கு. சில வண்டுகள், சில உயிரினங்கள் இருக்கு, கடலுக்குள்ள நடு கடல்ல சில மீன்கள் தூங்கிக்கிட்டே இருக்கும். சில மீன்கள் கீழே ஆழத்துல தான் போய் தூங்கும். இன்னும் சில விஷயங்கள் இருக்கு, ஆகாயத்துல சில பறவைகள் ரெக்கைகளை அடிச்சுக்கிட்டே தூங்குமா. எப்படிலாம் தூக்கத்துல வேறுபாடுகள், வினோதமான பறவைகள் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம். கனவுகள் எல்லா பறவைகளுக்கும் வருது. தூக்கம் அப்படின்றது யார் அதை வேண்டாம் வேண்டான்னு நிராகரிக்கிறாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு அடுத்த வேலையை செய்து கொள்வதற்கான ஒரு சலிப்பு, அந்த வேலையை செய்து கொள்வதில் ஒரு சலிப்பு ஏற்படும் நிச்சயமாக. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு கண்டுபிடிப்பில் ஈடுபட்டிருக்கும் போது ஒரு சுவிட்சை ஒன்று சரி பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சான். இப்போ அந்த சுவிட்சை சரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லும்போது அதை சரி பண்ணுறதுக்கான நேரம் 30 செகண்ட் ஆச்சான். அவருடைய அசிஸ்டன்ட் சரி பண்ணுறாரு, 30 செகண்ட் ஆச்சு. சார் சரி செஞ்சாச்சு அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே எழுந்தாராம். ஹா, அழகாக ஒரு தூக்கம் தூங்கிட்டம்பா அப்படின்னாராம். விஞ்ஞானிகள் எப்போது அவர்கள் வேலையை செய்து கொள்வதில் ஓய்வு எடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த நேரத்தில் தூங்கிக் கொள்கிறார்கள். தூங்கிக் கொள்வதற்காக தனியாக நேரத்தை ஒதுக்கவில்லை. அதை நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் இருந்து கற்றுக்கலாம். எல்லாத்துக்கும் தாமஸ் ஆல்வா எடிசனையே நம்ம உதாரணமாக சொல்கிறோமா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இருந்தாலும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல கருத்தை நம்ம எடுத்துக்கலாம்ல. நம்ம உழவர்கள் இரவு நேரங்களில் நீர் பாய்ச்சுவது, நெல் மற்றும் மற்ற பயிர்களை அனைத்தும் வயல்வெளியில் அறுவடை செய்து விற்பனைக்காக பத்திரப்படுத்தி இருக்கக்கூடிய வேளையில் காட்டு மிருகங்கள் இதை அழித்து விடக்கூடாது என்பதற்காக தூக்கத்தை விரயம் செய்து அதை பாதுகாக்கக்கூடிய பணியில் நிறைய ஈடுபட்டிருக்கிறார்கள். நம் நாட்டை பாதுகாக்கக்கூடிய வீரர்கள் பல தூக்கத்தை நமக்காக அர்ப்பணிப்பு செய்கிறார்கள். ஆகவேதான் நாம் சுகபோகமாக தூங்கிக் கொண்டிருக்கிறோம். தூக்கத்திற்கு பின்னால் பல்வேறு விஷயங்கள் ஒளிந்திருக்கிறது. நீங்கள் எதை யூகித்திருக்கிறீர்கள்? நன்றி நண்பர்களே.